அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 940 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து 7ஆம் தேதி 340 பேருந்துகளும் 8ஆம் தேதி 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இரண்டாவது அறிவிப்பு. துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மகளிர் சுய உதவிக்குழுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பெண்கள் தங்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி தாங்கள் தயாரித்த பொருட்களை 100 கிலோமீட்டர் தொலைவு வரை அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் எடுத்துச் சென்று விற்பனை செய்யலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். இதன் மூலமாக கிராமப்புற பெண்களுக்கு நகர்ப்புற சந்தைகளில் தாங்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்கும் அரிய வாய்ப்பு கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மூன்றாவது அறிவிப்பு. பரப்புரை, ரோட் ஷோ கூட்டங்களை கட்டுப்படுத்த நெறிமுறைகள் வகுப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டம் இன்று நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், சட்டமன்ற, நாடாளுமன்றத்தின் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. நாளை 7ஆம் தேதி வரை சான்றிதழ் பதிவேற்றம் செய்யலாம். குரூப் 4 பணிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சான்றிதழ்களை உரிய நேரத்திற்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் தேர்வின் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள். ஐந்தாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கருணை அடிப்படையிலான அரசு பணிக்கு இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இத்தகைய அரசாணையின்படி விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்தி பதிவு செய்ய வேண்டிய புதிய வலைத்தள முகவரி www.tncgpa.tn.government.in என்ற இணையதளம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த புதிய வலைத்தளம் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இனிமேல் கருணை அடிப்படையிலான அரசு பணி நியமனம் கோருபவர்கள் இந்த புதிய வலைத்தளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு பதவி உயர்வு, பணியிட மாறுதல் வழங்கி அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்ட வருவாய் அலுவலராக நாராயணன், ராமநாதபுரத்திற்கு சங்கர நாராயணன், வேலூருக்கு சிவசுப்பிரமணியன், பெரம்பலூருக்கு கண்ணன், மயிலாடுதுறைக்கு பூங்குடி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏழாவது அறிவிப்பு. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தும் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகித்து வருகின்றனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு கடுமையான எச்சரிக்கையும் வெளியிட்டுள்ளது. அதாவது, கணக்கெடுப்பு படிவத்தில் உண்மையல்லாத தவறான தகவல்களை பதிவு செய்யும் வாக்காளர்களுக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 கீழ் அதிகபட்சமாக ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். வாக்காளர் இந்த உறுதிமொழியை செய்த பின் கையெழுத்தோ அல்லது கைரேகையோ இட வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட 12 அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகளும் இந்த பணியில் ஈடுபட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறப்பு திருத்தும் பணிகள் முடிந்த பின் டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதன் மீதான ஆட்சேபனைகளை ஜனவரி 8ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் படிவங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து பதிவேற்றும் வசதியும் வாக்காளர்களுக்கு கிடைக்கிறது. எட்டாவது அறிவிப்பு. 13 புதிய அரசு தொடக்கப் பள்ளிகள் தொடங்குதல் மற்றும் 4 தொடக்கப் பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்துதலுக்கு அனுமதி அளித்து அரசு ஆணையிட்டுகிறது. பாலிப்பட்டு ஊராட்சி, குப்சூர் குடியிருப்பு பகுதி, சின்ன எட்டுப்பட்டி குடியிருப்பு பகுதி, கூடூர் குடியிருப்பு பகுதி, கட்டூர் குடியிருப்பு பகுதி, செட்டிக்குளம் ஊராட்சி, இளந்திரை கொண்டான் ஊராட்சி, சொக்கலிங்கபுரம் ஊராட்சி, தேத்தாக்குடி தெற்கு ஊராட்சி, அவுரிக்காடு ஊராட்சி, காவித்தண்டலம் ஊராட்சி, வில்லிவாக்கம் ஒன்றியம், தந்தை பெரியார் நகர் ஆகிய இடங்களுக்கு தொடக்கப்பள்ளிகள் தொடங்கப்படுகின்றன. நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் 4 பள்ளிகளுக்கு தேவையான 12 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பிக்கொள்ள அனுமதியும் வழங்கப்படும்.
பள்ளிகளில் ஒரு தொடக்கப்பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்படும் 2 பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறை கட்டுதல் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள 2,59,00,000 ரூபாய் நிதி ஒப்பளிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் 8ஆம் தேதி காலை 9:15 மணி முதல் மாலை 4:30 மணி வரை சென்னை கலைவாணர் அரங்கில் நடத்தப்படுகிறது. முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினின் உத்தரவின்படி செய்தி மக்கள் தொடர்புத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் அப்போலோ மருத்துவமனையுடன் இணைந்து அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், செய்தி முகமை நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், முதன்மை செய்தியாளர்கள், புகைப்படக்காரர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உள்ளிட்ட பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடக்கிறது. முகாமில் இரத்த அழுத்தம், சிறுநீரகம், எக்கோ, இசிஜி, முழு இரத்த பரிசோதனை, காசநோய் கண்டறிதல் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, கண் மருத்துவம், பல் மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், இதய மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்படும். 10வது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக உள் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நவம்பர் 6 தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மார்ச் 11ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. மார்ச் 11இல் தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற உள்ளன. மே 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். மார்ச் 2ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்குகிறது. மார்ச் 2இல் தொடங்கி மார்ச் 26ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற உள்ளன. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாகிறது. மாணவர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று கால்குலேட்டர் அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை அமைச்சரான அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ளார். 12வது அறிவிப்பு. ராணிப்பேட்டையில் அரசு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்த துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டோருக்கு டிசம்பர் மாதம் முதல் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இது விண்ணப்பதாரர்களின் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடைசியாக 13வது அறிவிப்பு. நவம்பர் 15, 16இல் நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, தாள் 2 நவம்பர் 15, 16ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தங்களது நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.